ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே இருக்கோம்னா மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கோம். ஃபஸ்ட்டு நான் யுஎஸ் வந்தவொடனே நான் வந்த கோயில் வந்து இதுதான், மீனாட்சி அம்மன் கோயில் தான். இன்றைக்கி வந்து எதுக்கு வந்திருக்கோன்னா, இன்றைக்கி வந்து பொங்கல் திருநாள் செலிப்ரேஷன் அப்படின்னாங்க. ஆக்சுவலி எங்களுக்கு தெரியாது. எங்கள் நெய்பர்ஸ்லாம் சொன்னாங்க. அவங்க வந்து இங்கே வந்து ஒரு 4 to 5 இயர்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்க எல்லா வருஷமும் போவாங்களாம்மா. ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், வந்து பாருங்க அப்படின்னாங்க. ஸோ இவ்வளோ சொன்னப்புறம் நம்ம விட்டுருவோமா, எல்லாம் கிளம்பியாச்சு. இங்கே பொங்கல் வைக்கணுன்னா நம்ம முன்னாடியே வந்து புக் பண்ணணும். பெர் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா $70. ஸோ நம்ம புக் பண்ணிட்டோன்னா அவங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. நம்ம வந்து அன்றைக்கி 9:15 வர சொல்லிட்டாங்க. நம்ம சீக்கிரம் வந்துட்டோன்னா வந்து நின்று லைனில் நின்று திங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ வாங்கிட்டு அவங்க டேகும் கொடுத்தாங்க. அந்த டேகை வந்து கையில் கட்டிக்க சொன்னாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஹாப்பி பொங்கலுங்க. கையில கட்டிடுங்க, மறக்காத உடனே கட்டிடுங்க. பொங்கல் வைக்கிறதுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ எடுத்துக்கிட்டு வந்து நம்மளோட ப்ளேஸ்க்கு நான் போயிட்டுருக்கேன். இங்கே எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர்கிட்ட எல்லாம் வந்திருந்தோம். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டே எங்களுக்கு முன்னாடியே வந்தவங்க வந்து இடம் பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் நாங்கள். என் நெய்பர்ஸ் வந்து சொன்னாங்க, வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும், நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. நான் வந்து இந்தளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே கிராண்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் வந்து சின்ன வயசில் எங்கள் ஊர் வில்லேஜில் வந்து இந்த மாதிரி பொங்கல் வச்சுருக்காங்க. அம்மா அப்பா பார்த்த ஞாபகம். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் இது வந்து நான் தனியாக இந்த மாதிரி நான் பொங்கல் வைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. மேரேஜ்க்கு அப்புறமே நாங்கள் வந்து கோயிலுக்கெல்லாம் போனால் எங்கள் மாமியார் தான் செய்வாங்க. நாங்கள் வந்து இந்த மேல் வேலை தான் பார்த்து தருவோம். ஸோ இன்றைக்கி தான் நான் தனியாக வந்து பொங்கல் வைக்க போகிறேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் வச்சுருக்கோம். இந்த குலதெய்வ கோயிலெலாம் போனீங்கன்னா தனியாக தான் நாங்கள் வந்து பொங்கல் வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ கூட்டத்தில் நான் வந்து எல்லாருக்கூடயும் சேர்ந்து வைக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ இவங்க தான் அந்த நெய்பர்ஸ். இவங்கனால தான் நாங்கள் இன்றைக்கி பொங்கல் வைக்க வந்திருக்கோம் கோயிலுக்கு. இங்கே வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு நம்ம எதுவுமே கொண்டு வர தேவையில்லை. நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்ம டிக்கெட் மட்டும் புக் பண்ணிட்டோன்னா போதும். எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. விறகு, நமக்கு அடுப்பு, அப்புறம் தீக்குச்சி, சூடம் எல்லாமே கம்ப்ளீட்டாக என்னென்ன வேணுமோ பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசி, பருப்பு, தண்ணி, பால் எல்லாமே கொடுத்துட்றாங்க அவங்களே. நம்ம மட்டும் ஜஸ்ட்டு வந்து பொங்கல் மட்டும் வச்சா போதும். நம்ம ஒரு வழியாக சாமி மேலே பாரத்தை போட்டுட்டு பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன், பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டேன். மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா பாதியை விட கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ அப்புறம் தான் தெரிஞ்சு சரி பொங்குறதுக்கு லேட் ஆகும் அப்படின்ட்டு நான் அப்புறம் வந்து கொஞ்சம் கீழே வந்து நான் எடுத்து ஊற்றிட்டு பாதி தான் வச்சேன். அதுவே எனக்கு பொங்குறதுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாருமே பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க என் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் தான் பாலே வந்து பொங்கிச்சு. இந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி, பால் இது கூட வந்து அவங்களே வந்து ஊற்றிட்டு போயிட்டாங்க வந்து.
செம குளிராக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஒன்ஸ் நாங்கள் பொங்கல்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ண உடனே தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் வார்ம் ஆச்சு. அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக புகை. எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே சளி பிடிச்சிக்கிச்சு. ஏன்னா வந்து அந்த புகையிலே உட்காந்துருந்தது. எனக்கு வந்து நல்லா கோல்டு வேறு. இந்த சாங் வந்து வளவி கடை ஓரத்திலே என்னோடய ஃபேவரட் சாங். ஸோ எல்லாமே தமிழ் சாங்ஸ் தான். காப்பிரைட் இஷ்யூனால என்னால் வந்து சாங்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ண முடியல. என்னோடய ஃபேவரட் சாங்கு. ஸ்கூல் டேஸ்லலாம் நான் வந்து டான்ஸ் ஆடியிருக்கேன். ஸோ இங்கெல்லாம் ஆடிட்டுருக்கவங்க எல்லாமே வாலண்டியர்ஸ் தான். எல்லாம் இங்கே இருக்கிறவங்க தான். ஆக்சுவலி பொய்க்கால் குதிரை, அதுக்கப்புறம் கரகாட்டம் எல்லாமே இருந்துச்சு. என்னால் எதுவுமே பார்க்க முடியல. ஏன்னா நான் வந்து பொங்கல் வைக்கிறதுல வந்து ரொம்ப இன்வால்வ் ஆனனால என்னால் எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சக்ஸஸ்ஃபுல்லாக பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. கொஞ்சம் தனியாக போன மாதிரி இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா கலெக்ட் பண்ணுறாங்களே, இது வந்து சாமிக்கு. ஸோ எல்லாருக்கிட்டே இருந்து ஒவ்வொரு கரண்டி வந்து சாமிக்கு வந்து நம்ம கொடுத்துடணும். அது போக இந்த பாத்திரமெல்லாம் நம்ம இங்கேயே வச்சுட்டு போயிடணும். இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. எங்களுக்கு தனியாக வந்து இந்த சம்படம் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். அது போக வந்து ஜென்ஸுக்கு வந்து ஒரு வேஷ்டியும் சட்டையும் கொடுத்தாங்க. ஜென்ஸுக்கு மட்டும் கொடுத்தாங்க, லேடிஸ்க்கெலாம் சேலை கொடுக்கல. அதை வந்து கேட்கணும் என்னன்ட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து சட்டையும் வேஷ்டியும் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு சம்படம், அவ்வளோதான். மக்கள்லாம் அங்கே செமையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னால் இன்றைக்கி வந்து என்ஜாய்மெண்ட் பண்ண முடியல. ஸோ பொங்கல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சுச்சு. ஸோ நான் வந்து உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.